வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 13. வாங்க கதைக்குள்ள போவோம். அங்கு வந்த நிசாந்த் சர்வாவை கண்டு கையசைத்து அவனை நோக்கி வந்தான். நண்பனை கண்டதும் சர்வாவும் கையசைத்தான். ஹே மச்சான், தேங்க்ஸ்டா. எங்க நீ வரமாட்டியோன்னு பயந்துட்டேன்டா. தேங்க்ஸ்டா. டே, நான் வராமலாடா. சரி வா, உள்ள போலாம். நிசாந்த் உள்ளே செல்ல போகவும் பட்டென அவன் கைப்பிடித்து தடுத்தான். அவன் புரியாமல் என்னடா என்கவும், டே உள்ள போனதும் யா மித்ராவை பார்த்து தங்கச்சின்னு சொல்ற. என்ன சொல்ற? அவன் தோளின் இருபுறமும் கை வைத்து கேட்க, நிசாந்தோ ஏதோ புரியாமொழி கேட்டவன் போல், உனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமாடா என கேள்வி எழுப்பினான். தெரியும்டா. நீ மேலே மேலே கேள்வி கேட்காம உள்ள வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லு. ஐயோ, எனக்கு நீ பேசுறதே புரிய மாட்டேங்குதுடா. டே, இப்போ மட்டும் நீ உள்ள வந்து யால சி மித்ராவை தங்கச்சின்னு சொல்லல, இன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னு காவியா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். மச்சான், ஒய் டென்ஷன்? நோ டென்ஷன். இப்போ என்ன, அவங்கள தங்கச்சின்னு சொல்லணும், அவ்வளோதானே? இதோ உள்ளே போகிறோம், போனதும் தங்கச்சின்னு கூப்பிடுறோம், என் லவ் மேட்ரு சொல்கிறோம், வந்துடுறோம். ஓகேயா? அவன் தோளில் வலிக்க இருமுறை தட்டியவன் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். குட் பாய். சரிவா உள்ள போலாம். அவனுடன் நடந்த வண்ணமே, ஏதோ இருக்குடா, அவங்க கிளம்பட்டும், கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்கு என்றான் நண்பனை முறைத்து கொண்டு. அது அப்ப பார்த்துக்கலாம், இப்ப வா உள்ள போலாம். இருவரும் உள்ளே நுழைந்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட டேபிளை தேடிச் செல்ல இருவரையும் ஒன்றாய் பார்த்த மித்ரா ஒரு நொடி புருவம் சுருக்கி அவர்களை பார்த்துவிட்டு மறுநொடி இருவரையும் நோக்கி இயல்பாய் புன்னகைத்தாள். இவகிட்ட அதிர்ச்சி எதிர்பார்த்தது உன் தப்பு தாண்டா சர்வா. அவளாவது அதிர்றதாவது. சர்வா மனதினில் செல்லமாய் அவன் யாழை எண்ணி சலித்து கொண்டான். அவர்கள் அருகில் வந்ததும் எழுந்து நின்றவள், ஹாய், ஐ மித்ராலினி என கூறி கை நீட்டினாள். ஹாய் நிஷாந்த் என கூறி அவன் கை குலுக்க போக பட்டன அவனுக்கு முன் அவள் நீட்டியிருந்த கைகளை பற்றி கொண்ட சர்வா, நான் சர்வேஸ்வர், உனக்கு தான் தெரியுமே என்றான் புன்னகை முகமாய். இதழ் சூடியிருந்த மெல்லிய புன்னகை பெரிதாய் விரிய, நல்லா தெரியும், உட்காருங்க என கூறி அவள் அமர்ந்து கொள்ள மற்ற இருவரும் அவள் எதிரில் அமர்ந்து கொண்டனர். சர்வா நிசாந்தை ஓரக்கண்ணால் முறைத்து கொண்டே கையால் வாயை மறைத்து, சொல்லுடா என்க அவனும் திக்கி திணறி மித்ராவை பார்த்து, வெயிட், பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? நிசாந்த் சரியென தலையசைக்க வெயிட்டரை அழைத்து அவளுக்கு தேவையானதை சொல்லிவிட்டு அவர்களை பார்க்க நிசாந்த் நிறைவாய் அவன் வயிற்றுக்கு ஆர்டர் செய்ய சர்வா அவனை முறைத்து கொண்டே ஆர்டர் கொடுத்தான். இப்போது நன்றாய் திரும்பி அமர்ந்து அவர்களை பார்த்தவள், நிஷாந்த், உங்களை என் அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு என்றால் பட்டண விஷயத்தை உடைத்து. முதலில் அவள் வார்த்தைகளில் கோபமாய் அவளை பார்த்து கொண்டிருந்த சர்வா அடுத்து அவள் கூறியதை கேட்டு முகம் மந்தாக புன்னகை சிந்த அழுத்தமாய் தலை கோதி திரும்பிக் கொண்டான். நெஞ்சில் கை வைத்து நிம்மதியாய் ஆசுவாச பெருமூச்சு விட்டு இருக்கையில் நன்கு சாய்ந்து அமர்ந்து கொண்ட நிஷாந்த், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எனக்கும் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. தேங்க்ஸ். ஓ ப்ரோ, என்ன ஏதாவது லவ்வா? ஆமாம்மா, என் கூட படித்த பொண்ணு காவியா, அவளும் டாக்டர் தான். ஓஹோ, டாக்டர் டாக்டர் காதலா? நீங்கள் அண்ணா கிட்டவே சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்க. சரண் சார் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதான் அவர் கேட்கும்போது நோ சொல்ல முடியாமல் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்டவே பேசிக்கலான்னு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் சார் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு பிடிச்சாதான் கல்யாணம்னு. அதான். அவன் குரலும் உடல் மொழியுமே சொன்னது இப்போது அவன் எத்தனை நிம்மதியாய் உணர்கிறான் என்று. அதற்குள் அவர்களுக்கான உணவு வந்துவிட மூவரும் எடுத்துக்கொண்டனர். நிசாந்த் அவன் ஆர்டர் செய்திருந்த பாஸ்தாவை ஒரு வாய் வைத்தவன், நீங்கள் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க என வினாவினான். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இத்தனை நேரம் இவர்கள் உரையாடலை சிரிப்புடன் பார்த்திருந்த சர்வாவை ஒரு பார்வை பார்த்தாள். நிசாந்த் அவன் கேள்வியின் அதிகப்படி காரணமாகத்தான் இப்படி பார்க்கிறாள் என நினைத்தவன், தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர், ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நீங்க கண்டிப்பா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றான் அவசரமாய். மெளிதாய் புன்னகை பூத்தவள், அப்படி பெரிய சீக்ரெட் எல்லாம் இல்லை ப்ரோ, நான் ஒருத்தர் லவ் பண்றேன் என்றவள் இதை சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவை நோக்கி கை காட்டி, இவரைத்தான் ப்ரோ நான் லவ் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்டா என வினாவினாள். முதலில் அவள் சொல்வதை கேட்டு அதிர்ந்த சர்வா பின் மெதுவாய் இதழ் பிரிய புன்னகை சிந்தினான். இந்த செய்தி கேட்டு பெரிதும் அதிர்ந்த நிசாந்த் ஒருவாறு தன்னை மீட்டுக்கொண்டு தலையில் அடித்து கொண்டான்.
இருவரும் அவனை புரியாது நோக்க, சாரி சிஸ்டர், நீங்கள் வந்ததும் இவனை தெரியும்னு சொன்னதும் நான் அறிமுகப்படுத்தவே இல்லை. அப்புறம் வந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் டென்ஷன், அதில் மறந்துட்டேன். அதுக்காகவா ப்ரோ தலையில் அடிச்சுக்கிட்டீங்க? இல்லைங்க, வரும்போதே இவன் உங்களை தங்கச்சின்னு சொல்லணும்னு மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கை குலுக்கும்போது கூட இவன் தான் கை கொடுத்தான். இப்போ வரையும் உங்களை பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் வச்சு ஒன் சைடாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும்னு நினைக்கல. இதை நான் கண்டுபிடிக்கலன்னு தான் அடிச்சுக்கிட்டேன். வேற லெவல் ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியே அறிவாக இருக்கீங்க. ஏங்க கலாய்க்கிறீங்களா? பின்ன என்ன ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டை இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை. ஏதோ பெரிய தியாக செம்மல் மாதிரி பேசுவார். இதில் சாருக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, பேச போகிறேன்னு சொன்னதும் கோபம் மட்டும் வந்துடுது. இப்போது நிசாந்த் திரும்பி சர்வாவை பார்க்க அவனோ குனிந்து உணவில் கவனம் வைத்திருந்தான். அவன் தட்டில் இருந்த சால்மன் மீனை ஸ்பூனால் எடுத்து அவள் புறமாய் நீட்ட சிறு முறைப்பை கொடுத்தவள் மறுக்காத அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டாள். அதை உண்டவள் இவர்களை ஆச்சரியமாய் பார்த்திருந்த நிசாந்தை நோக்கி, ரொம்பெல்லாம் யோசிக்காதீங்க ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. அவருக்கு மனசில் பாகுபலி கட்டப்பான்னு நினைப்பு. அவள் கூறியதை கேட்டு சர்வா மென்னகை பூக்க நிசாந்த் வாய் விட்டு சிரித்தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீற மாட்டேன். எனக்கு என் வாக்கு தான் முக்கியம். கட்டப்பா அரியணைக்கு கட்டுப்பட்டவர், உங்கள் ஃப்ரெண்டு குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவர். குடும்பம் முக்கியம்தான், குடும்பம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக காதலிக்கிற பொண்ணை விட்டுருவாரா? கொஞ்சம் போராடலாம்ல. அப்படி எதுவுமே பண்ணாம வேண்டான்னா என்ன அர்த்தம்? அது அவன் வாழ்க்கையில என நிசாந்த் கூற துவங்கவும் கை காட்டி தடுத்தவள், நீங்க எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ, அவரே எப்போவாது என்கிட்ட சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கிறேன். இல்லைனா நான் எப்போவோ டிடெக்டிவ் வச்சு உங்க ஃப்ரெண்டை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு அது வேண்டாம், அவர் தான் சொல்லணும். பாப்போம் எப்ப சொல்றாருன்னு கூறியவள் அதோடு பேச்சு முடிந்தது என்பதைப் போல உணவில் பார்வை வைக்க அதன்பின் மூவரும் மௌனமாய் உண்ணத் துவங்கினர். யாரும் எதுவும் பேசவில்லை. அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுக்க விரும்பிய நிசாந்த் அவன் காதலி அழைத்த அழைப்பை பயன்படுத்தி, காவியாவை பார்க்க போகணும், நான் கிளம்புறேன். அப்படி இந்த கல்யாண விஷயம் என அவன் இழுத்து நிறுத்த, டோன்ட் வரி ப்ரோ, அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் சிஸ், ஓகே பாய். சர்வா பாய்டா என்றவன் இருவரிடமும் விடைபெற்று அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சென்ற பின்னும் அங்கு நீண்ட மௌனமே நிலவ இருவரும் உணவை முடித்துக்கொண்டு எழுந்தனர். வெளியில் வந்து மித்ரா தோட்டத்தை நோக்கி நடக்க உடன் சர்வாவும் வந்தவன் இறுக்கமாய் அவன் விரல்களோடு அவள் விரல் கோர்த்து கொண்டான். கைகள் கோர்த்திருக்க மெதுவாய் அவன் தோளில் சாய்ந்தாள். இருவருக்கும் எதையாவது பேசி இந்த ஏகாந்த பொழுதை கெடுக்க மனமில்லை. ஆக மௌனமாகவே இருவரும் அந்த இரவின் மாயத்தை ரசித்திருந்தனர். அவள் உச்சியில் கன்னம் சாய்த்தவன், போலாமாடா என மெதுவாய் பரிவாய் வினவ நிமிர்ந்து அவன் கண் பார்த்தவள், நேரம் ரொம்ப வேகமா கடந்து போகுது என்றாள். அவள் நெற்றி முட்டி கொண்டவன், போலாம் கண்ணம்மா, டைம் ஆச்சு என்றான். மனமே இல்லாது தலையசைத்தாள். இருவரும் காரில் ஏறிக்கொள்ள சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டவள், வீட்டுக்கு வேண்டாம், வேற எங்காவது போலாம் என்றாள் பட்டன. யாழ் லேட் என அவன் துவங்கவும் அவன் இதழ்களை கைகளால் மூடியவள், ப்ளீஸ் எனக்காக ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிறேன் என்றாள். அவனுக்கும் அவளுடனான தனிமை பொழுதுகள் அவசியமாய் இருக்க சம்மதமாய் தலையசைத்தான். கார் அந்த தார் சாலையில் இலக்கின்றி ஓடிக்கொண்டிருக்க மித்ரா சர்வாவின் தோள்களில் தலை சாய்த்து கண்மூடியிருந்தாள். இதற்கு மேல் செல்ல வேண்டாம் என நினைத்தவன் அந்த இருளில் வண்டியை நிறுத்தினான். மெதுவாய் அவள் தலைமேல் கன்னம் சாய்த்து கொண்டவன் ஆழ்குரலில் அழைத்தான், யாழ். அவள் இமை திறக்காமலேயே மேலும் அவன் கையை இறுக்கிக் கொள்ள, இம்முறை காதலாய் கண்ணம்மா என்றான். அந்த மாயக்குரலில் தன்னால் இமை மலர்த்தியவள் என்னவென கண்களால் வினவ, அவள் கன்னம் தாங்கி நெற்றி முட்டி கொண்டவன் அனுதினமும் வினா தொடுக்கும் அவள் புருவங்களை அழுத்தமாய் வருடினான். இப்படியே செத்துடலாம் போல இருக்குடா கண்ணம்மா. அவன் வார்த்தையில் கண்டனமாய் அவனை முறைத்தவள் பட்டென அவன் இதழ்களின் ஓரடி வைத்தாள். என்ன பேச்சுது? அவள் கண்டிப்பில் இதழ் விரிய, அதான் சொன்னனே உன் கூட வாழ். இவ்வளவுதான் அவனால் பேச முடிந்தது. அதற்கு மேல் அவனை பேச விடாது அவள் இதழ்கள் அவன் இதழ்களுடன் இணைந்து கொண்டது. அவள் முத்தத்தில் இன்பமாய் அதிர்ந்தவன் அவள் துவக்கமாய் இருக்க இவன் முற்றுப்புள்ளி வைத்தான். இதழ் பிரித்ததும் இருவரின் பலமான மூச்சுக்காட்டன்றி காரினுள் வேறு சத்தமில்லை. இருகரம் கொண்டு அவன் கன்னம் பற்றி கொண்டவள் எக்கி அவன் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தம் பதித்தாள். அவன் கண்ணோடு கண் நோக்கியவள், லவ் யூ ஈஸ்வர் என்றாள் உயிர்காதலை குரலில் தேக்கி.
அவள் வார்த்தைகளில் அவன் கண்ணும் கலங்க அவள் கண்களும் கண்ணீர் சிந்தியது. இம்முறை அவன் அவள் இதழ்களை பற்றி கொண்டான். அழுத்தமாய் ஆழமாய் முகத்தின் சுவைக்காய் இருவர் கண்களும் கொஞ்சமாய் உவர்நீர் சேர்ந்து கொண்டது. நிமிடங்கள் கடக்க மெதுவாய் இதழ்கள் பிரிந்து கொண்டது. அவள் ஈனச்சுவரமாய் ஈஸ்வர் என்க அவளை நெஞ்சோடு இறுக கட்டிக்கொண்டான். நீண்ட நேரம் இருவர் நிலையும் மாறாது இருக்க மெதுவாய் அவன் நெஞ்சில் நாடி பதித்து அவனை பார்த்தவள், ஒரு 2 நாள் லவ்வஸா இருக்கலாமா என வினாவினாள். அவள் முகம் பற்றி கொண்டு யாழ் என்க, சொல்லுங்க 2 நாள் அப்படி இருக்கலாமா? கண்ணம்மா என்னடா ப்ளீஸ் ஈஸ்வர், நமக்காக 2 நாள் மட்டும் தாங்க. நீ முதல்ல என்கிட்ட கேட்குற விஷயம் நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? சரி சொல்லு, எங்கேயாவது போலாமா? உங்க இஷ்டம்தான், நிறைய பேசலாம். நம்ம 2 பேர் மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் விட நிறைய காதலிக்கலாம். அவள் முகம் இழுத்து மூக்கோடு மூக்குரசியவன், நிறைய காதலிக்கலாம் என்றான் காதலாய். இருவரும் எதிர்காலம் மறந்தனர். தங்களுக்கென 2 நாட்கள் மட்டுமாய் ஒதுக்கி கொண்டனர். இந்த 2 நாட்கள் ஈஸ்வருக்கும் அவன் கண்ணம்மாவிற்கும் என்ன வைத்து காத்திருக்கிறது? மீண்டும் மௌனமாய் ஆனால் காதலாய் ஒரு நீண்ட பயணம். இம்முறை இல்லம் நோக்கி பயணம். இப்போது மித்ராவின் தலை சர்வாவின் தோள்களில் சாய்ந்த வண்ணம்தான் இருந்தது. அவன் புஜங்களை இறுக்கி பிடித்திருந்தாள். எப்போதும் விடமாட்டேன் என்பதைப் போல. இன்னும் 10 நிமிடங்களில் வீடு வந்துவிடும். எத்தனை மெதுவாய் போக முடியுமோ அத்தனை மெதுவாய் வண்டியை செலுத்தினான். இருந்தும் வீடு வந்து விட்டது. நேரம் 10 கடக்க இருக்க இருவரும் வீட்டினுள் நுழைந்தனர். ஹாலில் இவர்களுக்காக சாந்தா மட்டும் காத்திருந்தார். முதலில் வந்த மித்ராவை கண்டு ஆசுவாச பெருமூச்சு விட்டு எழுந்தவர் அவளை நோக்கி ஒரு புன்னகை சிந்தினார். அந்த புன்னகையும் அவள் பின்னால் வந்த சர்வாவை கண்டு அப்படியே உறைந்தது. சாந்தாவின் பார்வை கொண்டே அவர் நினைப்பதை அறிந்து கொண்ட மித்ரா புன்னகை மாறாமலேயே அவரை நெருங்கினாள். சாரி ஆண்டி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? நான் போன ஹோட்டலில் தான் இவங்களும் வந்திருந்தாங்க என சர்வாவை கை காட்டியவள், அவங்க ஃப்ரெண்டை பார்க்க, ஸோ கிளம்பும்போது பார்த்து ஒன்றாவே போகலான்னு வந்தோம். வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதான் டிராஃபிக்கில் லேட் ஆயிடுச்சு. சாரி ஆண்டி. அவர் எதுவும் கேளாமலேயே அவள் விளக்கம் கேட்டவர் அவளை மனதினில் மெச்சிக்கொண்டார். சரிடா, ரொம்ப லேட்டாச்சு, போய் தூங்கு என்றவர் சர்வாவை நோக்கி, ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா என வினவ சர்வாவும் புன்னகை முகமாய் ஆமாம்மா என்றான். சரிப்பா, ரூமுக்கு போங்க, ரொம்ப லேட்டாச்சு. அம்மா, சுமி வேலை விஷயம் என்னாச்சுமா? வேலை கிடைச்சிருச்சு ராஜா. இன்டர்வியூ முடிஞ்சதும் அவள் ஃப்ரெண்டுக்கும் பார்ட்டியும் கொடுத்துட்டா. இதழ் பெரிய புன்னகை சிந்தியவன், சரிம்மா, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க என்றான். நீங்களே என மேலும் சொல்ல வந்தவர், சரிப்பா நானே சொல்லிடுறேன் என்றார். சிறு தலையசைப்புடன் அவன் நகர இத்தனை நேரம் இவர்கள் உரையாடலை முதலில் சிறு சிரிப்புடனும் பின் எந்த உணர்வும் இல்லாது பார்த்து கொண்டிருந்த மித்ராவும் அவனுடன் நகர்ந்தாள். இருவரும் ஒன்றாய் மாடிப்படி ஏறி சாந்தாவின் கண்ணிலிருந்து மறையும் வரை பொறுமை காத்தவள், மறைந்ததும் இன்னைக்கு நைட் ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் முழுசா 2 நாள் நமக்கு மட்டும்தான், ஓகேவா என்றாள் கிசுகிசுப்பான குரலில். ஓரக்கண்ணால் அவளை பார்த்தபடியே அவனும் அதே கிசுகிசுப்பான குரலில், ஓகே கண்ணம்மா, நாளைக்கு மார்னிங் 4க்கு ரெடியாயிரு, வெளியில் போகலாம் என்றான். வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்கிறேன். ஓகே. எதிர்காலம் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாது இந்நொடியை வாழலாம் என முடிவு கொண்டுள்ளனர். இந்நொடி சர்வா நிச்சயமாய் சந்தோஷத்தின் உச்சமாய் இருக்கும். ஆனால் எதிர்காலம் இப்படியே இருக்குமா என்ன? புன்னகையுடன் அவரவர் அறை கதவும் மூடிக்கொண்டது. அறைக்குள் வந்ததும் அவசரமாய் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள். இது அவள் அண்ணனையும் தம்பியையும் காக்க வைத்ததற்கான அவசரம். உடை மாற்றி வந்தவள் அதே அவசரத்துடன் மொபைலை தூக்கி கொண்டு மெத்தையில் அமர்ந்தாள். அவளின் இத்தனை அவசரத்திலும் நேரம் 11 கடந்துவிட்டது. காரில் வரும்போதே கூறியிருந்தாள், நானே அழைக்கிறேன் என. அதனால்தான் இத்தனை நேரம் எந்த அழைப்பும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக காத்திருப்பு இருக்கும். அதன்பின் பல தாறுமாறான யோசனைகளும் இருக்கும். அந்த யோசனைகள் அவளை பற்றி தவறாய் ஏதும் சொல்லிவிடக்கூடாதே என்ற தவிப்புடன் அவள் உறவுகளை அழைத்தாள். வீடியோ காலில் முகம் பார்த்ததும் மூவரும் அத்தனை மகிழ்ச்சி. இத்தனை நேர காத்திருப்பு கூட காணாமல் போனது. அண்ணா, ஹே ஹரி, அம்மோ எப்படிடா இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேண்ணா. ஹரி, என்னடா பேச மாட்டேங்கிற? இவ்வளோ நாள் வீடியோ கால் கூட பண்ண வேண்டான்னு சொல்லிட்ட. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறோம். டேய் சாரிடா, அதான் இப்போ பார்க்குறோம்ல. ஆமாம், இவ்வளோ நேரம் எங்கே போன? அப்போவே நீ கிளம்பிட்டதா நிசாந்த் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் நீயே மெசேஜ் பண்ணுற. இல்லைன்னா உன்னை காணலன்னு கண்டிப்பாக நாங்கள் பயந்துருப்போம்.
இப்போதுதான் தாமதம் ஞாபகம் வந்தவனாக கொஞ்சம் முறைப்புடன் கேள்வி வந்தது. இப்போ நான் பொய் சொல்லலாம், ஆனா நான் சொல்ல விரும்பல, உண்மையே சொல்றேன். அவங்க கூட ஒரு லாங் டிரைவ் போனேன், அதான் லேட். எதுவும் உறுதியாக முன்னாடி இதெல்லாம் வேண்டாண்டாமோ. அண்ணா, நான் நிசாந்த சொல்லல. தெரியுதக்கா, நாங்களும் அவரை சொல்லல. அப்போ இதுல என்ன உறுதி பண்ண வேண்டியிருக்கு? நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அக்கா, அவங்கன்னா பெயர் என்ன, என்ன பண்றாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் சொல்லு. சொல்லுங்க அம்மோ. எதுவுமே தெரியாம நாங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். அண்ணா என நொடி தயங்கியவள், அவங்க குடும்பம் சொந்தமா பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்களும் அவங்க அப்பா தம்பிங்க கூட சேர்ந்து பார்த்துக்கிறாரு. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நல்ல குடும்பம். எல்லாத்துக்கும் மேல அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. கூறியும் கூறாமல் எல்லாம் கூறினாள். அம்மோ, என்னடா அது? அவங்க பெயர் என்ன, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, இப்படி எதுவுமே சொல்லாம சொன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு தான் உறுதியான அப்புறம் சொல்றேன்னு சொன்னல, இப்போ உறுதியா இருக்குன்னா சொல்லு. ஹரி, அண்ணா, நான் இப்ப எதையும் முழுசா சொல்ற நிலையில இல்ல. நான் உனக்கு பதில் சொன்னா அதுல இருந்து பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். அவ்வளவு கேள்விக்கும் இப்ப என்னால உண்மையை சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன்னு சொல்லல, இப்ப முடியாதுன்னு தான் சொல்றேன். அக்கா, அப்ப நாங்க அவங்கள பத்தி விசாரிக்க வேண்டாமா? விசாரிக்க எதுவும் இல்லை ஹரி. அவங்க ரொம்ப நல்லவங்க, என்னை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? வேணும் அம்மோ. எங்க அம்முவை அவ்வளோ ஈஸியா யார் கையிலையும் தூக்கி கொடுத்துட முடியாது. அண்ணா, என்னண்ணா? அக்கா, நீ என்னக்கா பண்ற? உண்மையை சொல்லுன்னா நீ பண்றத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். முக்கியமா இந்த முடிவையும் நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். அம்மோ, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, நாங்க எடுக்க வேண்டாமா? அதுக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியணும். பொறுங்க, நான் எதுவுமே இப்ப கேட்க போறது இல்ல. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க எல்லா விஷயமும் சொன்ன அப்புறம்தான் நாங்க விசாரிச்சு எங்க முடிவு சொல்ல முடியும், புரியுதா? தமையன் அவன் வினவலில் சிறிதாய் அவள் முகம் சுருங்க சற்றென்று தன்னை மீட்டு கொண்டவள் உறுதியாய் மொழிந்தாள். கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் சொல்றேன்னா. அக்கா, எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிக்கா. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் ஹரி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் எடுத்த முடிவை எப்பவும் மாத்திக்க போறதும் இல்ல. அம்மோ, தூங்குங்க, லேட் ஆச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். எல்லாம் முழுசா தெரியும் போது பாத்துக்கலாம். அது வரையும் வெளியில போறதெல்லாம் வேண்டாமோ. எப்படி சொல்லுவாள்? அவள் காதலுக்கென அவளுக்கு இருக்கும் 2 நாட்களை. எல்லாம் அவள் நினைத்தபடி நடந்தால் எதிர்காலம் காதலுடன் வசந்தமாய் செல்லும். இல்லையென்றால் கண்டிப்பாக அவள் நினைவுகளில் தங்கப் போவது இந்த 2 நாட்கள் மட்டுமே. அதை எக்காரணத்தை கொண்டும் இழக்க தயாரில்லை. தமையன் அவனின் கூற்றிற்கு எந்த பதிலும் கூறாது, குட் நைட் அண்ணா, குட் நைட் ஹரி, நாளைக்கு பேசலாம், பாய் என சிறு சிரிப்புடன் கூறி அழைப்பை துண்டித்து விட்டாள். அப்படியே பின்னால் சாய்ந்து கொண்டாள். எல்லாம் அவள் யோசித்தபடி நடக்க வேண்டும் என மனம் ஜெபித்து கொண்டிருந்தது. இதுவரை நடந்தவை இனிமேல் நடக்க வாய்ப்புள்ளவை என எல்லாம் அவள் எண்ணிக்கொண்டிருக்க, அவள் ஈஸ்வருடன் பேச வேண்டும் என எடுத்த முடிவும் மறந்து உறங்கி போனாள். சர்வா அவன் அருகில் மித்ராவின் அழைப்பிற்காக காத்திருந்தவன் அவள் அழைக்காமல் போகவும் உறங்கியிருப்பாள் என அவனும் புன்னகையுடன் உறக்கம் தழுவிக்கொண்டான். இங்கு மித்ரா அழைப்பை துண்டித்ததும் அண்ணன் தம்பி இருவர் முகமும் பெரும் யோசனையை தாங்கியிருந்தது. அண்ணா, அப்படியே அக்காவை விட்டுற முடியுமா? ஏதாவது பண்ணணும் அண்ணா. ஹரியின் தவிப்பான பேச்சை கேட்டு தமையன் அவன் சிறு புன்னகையுடன் அவன் தோள் தட்டி கொடுத்தான். கவலைப்படாத, 3 நாள், அது யாரு என்னன்னு நான் பார்க்கறேன். ஒரு வாரத்துல எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நானும் என் சைட்ல இருந்து கொஞ்சம் பார்க்கட்டா? வேண்டா ஹரி, இதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா அக்கா ரொம்ப சீரியஸா இருக்கா. அம்மோ, நல்ல முடிவா எடுத்திருந்தா கண்டிப்பா எனக்கும் எந்த மறுப்பும் இல்லை. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா எனக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு காலம் கடக்க முயற்சிக்க, காலம் இவர்களுக்காக என்ன வைத்து காத்திருக்கிறது? எப்போதும் போலவே விடியலில் மித்ரா எழுந்து விட்டாள். எழுந்ததும் நேற்று நடந்தவை அனைத்தும் கண் முன்னால் காட்சியாய் விரிய, நேற்று அவனவன் இன்று காலை 4 மணிக்கு கிளம்ப வேண்டும் என சொன்னது நினைவு வந்தது. நினைவு கொண்டதும் அவசரமாய் மணியை பார்த்தாள். அது அவள் எப்பொழுதும் எழும் நேரமாக மணி 5ஐ காட்டியது. பதட்டமாய் எழுந்து கொண்டவள் அவள் போனை எடுத்து சர்வாவை அழைத்தாள். முதல் ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். அழைப்பை ஏற்றதும் அவன் குரல் ஆரவாரமாய் ஒலித்தது. குட் மார்னிங் கண்ணம்மா, என்ன ரெடி ஆகியாச்சா? கிளம்பலாமா? சாரிப்பா, நேற்று நைட் அண்ணா கூட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன். இப்பதான் எழுந்தேன். எழுந்ததும் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். எதுக்கு சாரி எல்லாம்? சரி, இப்போ சீக்கிரம் ரெடியாகி வா.
நமக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த டைம்ல வீட்டில் கேட்டா என்ன சொல்றது? ம் அதை நான் நேற்று நைட்டே யோசிச்சிட்டேன். நான் முதல்ல கிளம்பி வெளியில போறேன். அம்மாவுக்கு சொல்லிட்டா என்னை யாரும் தேட மாட்டாங்க. நீ உன் கல்யாணத்துக்காக அம்மா வேண்டிக்க சொன்னாங்க, அதான் கோவிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வா. ம் எல்லாம் ஓகே தான். ஆனா சொன்ன பொய்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. இப்போ நான் ஜீன்ஸ் போட்டு வந்தா கேள்வி வராதா என்ன? கண்ணம்மா, சாரி கட்ட மாட்டீங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஆசை கூடாது ஈஸ்வர். கஷ்டம்ப்பா. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்கிட்ட சுடிதாரும் இல்லை. ஏண்டி, அதெல்லாம் போட மாட்டியா? ம் போடுவேன். அம்மாக்காக எப்போவாவது சுடிதார் போடுவேன். ஆனால் நோ சாரி. அது சரி. இப்போ உங்ககிட்ட ஏதாவது குர்த்தி மாதிரி இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜீன்ஸ் டாப்லேயே வரேன். நம்ம கிளம்பும்போது எப்படியும் லேட் ஆகிடும். முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். கண்ணம்மா, நிஜமாவே நம்ம முதல்ல கோவில் தான் போகிறோம். ஈஸ்வர், நிஜமாவா? ஆமாண்டா, உன் கூட போகிறது முதல்ல கோவிலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வரீங்கள்ல? என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலையே. கண்டிப்பாக வரேன். கொஞ்சம் இருங்க, ரெடி ஆகிட்டு வரேன். கண்ணம்மா, வச்சுட்டாத. முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே கிளம்பி அடுத்த தெருவில் வெயிட் பண்ணுறேன். நீ வந்துடு. எனக்கு கால் பண்ணு, எங்கன்னு சொல்கிறேன். ஓகே. இருந்தாலும் லவ்வில் நிறைய திருட்டுத்தனம் இருக்குல்ல? இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுவோம். சீக்கிரம் கிளம்பி வா. உன் ஈஸ்வர் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இதோ வந்துட்டேன். அழைப்பை துண்டித்ததும் சர்வா கிளம்பி விட்டான். இன்று வேட்டி சட்டையில் கம்பீரமாய் நிற்கும் அவன் தோற்றம் கண்டு காதல் பெண்ணவள் என்னாக போகிறாளோ. சர்வா அவன் அன்னை எழும் முன்னே காரை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து விட்டான். கொஞ்ச தூரம் வந்ததும் தான் அவன் தாய்க்கு அழைத்து கூறினான். தன் பிளாட்டிற்கு செல்வதாகவும் வீட்டில் தேட வேண்டாம் என்றும். அவன் எப்போதெல்லாம் அங்கு செல்வான் என அறிந்த சாந்தாவும் எந்த மறுப்புமின்றி அவன் கூறியதை கேட்டுக்கொண்டார். இங்கு அவன் சொன்னதைப் போல அடுத்த தெருவில் சர்வா காத்திருக்க, குளித்து தயாராகி மணி 6 நெருங்கும் போது அங்கு வந்து சேர்ந்தாள் பெண்ணவள்.